எப்பவுமே புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிற உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு நான் வரவேற்கிறேன். சரியா சொன்னீங்க. உங்க நேரத்தை முழுமையா மதிக்கிற வகையில தான் இந்த உரையாடலை நாம் அமைச்சிருக்கோம். அதேதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வெறும் ஏதோ ஒரு சாதாரண தகவலே இல்ல. இதை ஏதோ படிச்சோம் கடந்து போனோம்னு ஒரு சாதாரண கதையா மட்டும் நம்ம பாத்திர முடியாது. ஏன்னா இதுல ஒரு மனுஷனோட பெயருக்கும் அவனோட நிஜமான செயலுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு, அப்புறம் கர்மம் எப்படி திரும்ப அவனையே அடிக்குதுங்கிற விஷயம், அப்புறம் அந்த அடைமழையில நடக்கிற ஒரு இறுதி ஊர்வலத்துல ஒரு மகன் படுற உணர்வுபூர்வமான போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேல முகமே தெரியாத யாரோ சில மனிதர்கள் காட்டுற உண்மையான மனிதாபிமானம், இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக ஆராய போறோம். கரெக்ட். இந்த கதையோட ஒவ்வொரு வரியிலையும் வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மைகள் புதஞ்சு கிடக்கு. அதை இன்னைக்கு உங்களோட சேர்ந்து அலசுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது இன்னைக்கு நாம எழுத்தாளர் நைத்ருவன் எழுதின அப்பாவின் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பத்தி தான் ரொம்ப விரிவா தோண்டி எடுக்க போறோம். முதல்ல இந்த கதையோட களத்தம்பு கண் முன்னாடி கொண்டு வர விரும்புறேன். நீங்க அப்படியே அதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இடம் ஹைதராபாத். நேரம் மதியம் சுமார் 3 மணி இருக்கும். ஆனா வானம் இருட்டி பாதையே தெரியாத அளவுக்கு ஒரு பேய் மழை கொட்டி திருத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த இருண்ட ரொம்ப குளிர்ந்த பின்னணியில ஒரு இறுதி ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. இறந்தவரோட பேரு உத்தமன். எனக்கு இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உத்தமன் அப்படிங்கிற பேருக்கு ரொம்ப நேர்மையானவன், சிறந்தவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு ஐரனின்னு சொல்லலாம். எழுத்தாளர் இத ரொம்ப பிரமாதமா பதிவு செஞ்சிருக்காரு. உத்தமன் அப்படிங்கிற அந்த மனுஷன் தம் பேருக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத நேர்மாறான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கார். ஓ, அப்படியா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தன்னோட மனைவியான உமாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னை பெத்த தாய் தந்தையரை அவங்க சாகுற வரைக்கும் ஒரு முறை கூட போய் பார்க்காத ஒரு நபர். கதையில ஒரு அருமையான வரி வரும், உத்தமன் என்கிற பூட்டுக்கு மனைவி உமாதான் சாவி அப்படின்னு. அதாவது தன்னோட சொந்த புத்தியை விட மனைவி சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு பெத்தவங்களை அப்படியே அம்புன்னு விட்டுட்டாரா? ஆமாம், தன்னை பெத்தவங்களை அனாதையா இறக்க விட்ட ஒரு அப்பட்டமான சுயநலவாதி அவர். இது கேட்கும் போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. உயிரோடு இருந்தப்போ அவர் ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தாரா? அதை விட ஒரு பெரிய முரண்பாடு இங்க இருக்கு. உயிரோடு இருந்தப்போ அவர் மெர்சிடஸ் பென்ஸ் கார்ல ரொம்ப பந்தாவா வலம் வந்தவர். அவருக்கு பணமோ பகட்டுமோ ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவருடைய உடல் ஒரு சுடுகாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட வண்டியில தெரியுமா? கொஞ்சம் வேகமா போனா வண்டியோட உதிரிப்பாகங்கள் எல்லாம் கழண்டு விழுந்துருமோன்னு பயப்படுற அளவுக்கு ஆட்டமா ஆடுற ஒரு பழைய ஓட்டக்கார்ல அவரோட இறுதி பயணம் நடக்குது. பென்ஸ் கார்ல சுத்தின மனுஷனுக்கு கடைசியில ஒரு பழைய ஓட்டக்கார் தான் கிடைச்சிருக்கா? மரணம் எப்படி எல்லாரையும் சமமாக்குதுங்கிறத இது முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. அந்த காரை ஓட்டுற டிரைவரை பத்தியும் கதையில ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்காங்க. அழுக்கான லுங்கி, களைஞ்ச முடி, காதுக்கு மேல சத தெரியிற மாதிரியான ஒரு ஹேர் கட், அப்புறம் மிதமிஞ்சி பீர் குடிச்ச தொப்பை. அவனுக்கு அந்த பிணத்தின் மேலேயோ அந்த மரணத்தின் மேலேயோ எந்த விதமான மரியாதையும் இல்ல. பணமும் அந்தஸ்தும் இருந்தா எல்லாரும் நம்மள மதிப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு கடைசியில எந்த மரியாதையும் தராத ஒரு டிரைவர் கையில தான் அவரோட உடம்பு போய் சேர்ந்திருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, உறவினர்களாவது வந்திருக்காங்களா? அதுதான் அடுத்த அடி. அந்த வண்டியில உத்தமனோட மூத்த மகன் ஜெயனோ வேற வழியே இல்லாம மாட்டிக்கிட்ட ஜெயனோட மச்சின உத்தமனும் மட்டும்தான் இருக்காங்க. மழைய ஒரு காரணமா சொல்லிக்கிட்டாங்களே தவிர பல உறவினர்கள் வேணும்னே தான் வரல. காரியவாதியான உத்தமனுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சு பல பேர் வரல. இதை கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு கேள்வி தோணும், என்னதான் மழை பெய்தாலும் ஒரு நெருங்கிய உறவோட இறுதிச் சடங்குக்கு யாருமே வராம இருந்துருவாங்களா என்ன? உத்தமனோட இளைய மகன் விஜயன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டா, அவனும் வரல. ஒரு அப்பாவோட இறுதிச் சடங்குக்கு சொந்த பையனே வரலையா? அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான்? இங்கதான் கர்மாவோட ஆட்டம் ரொம்ப துல்லியமா வேலை செய்யுது. கதையில அந்த இளைய மகன் விஜயனை பத்தி ஒரு குறிப்பு வருது. அப்பாவின் குணம் தப்பாமல் அவனுக்கும் இருந்தது அப்படின்னு. ஓ, அதாவது அப்பாவு மாதிரியே பையனும் சுயநலவாதியா? எக்ஸாக்ட்லி. உத்தமன் எப்படி தன்னோட பெத்தவங்களை வேலை இருந்தா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாரோ அதே மாதிரிதான் இந்த விஜயனும். ஊரை விட்டு வர முடியாத சூழ்நிலைன்னு ஒரு சாதாரண காரணத்தை சொல்லிட்டு தன் அப்பாவோட இறுதிச் சடங்குக்கு கூட அவன் வரல. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். உண்மைதான். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை எங்கேயோ இருந்து அடிக்காது. நம்மளோட சொந்த ரத்தம் மூலமாவே அது தன்னோட கணக்கை தீர்த்துக்கும். ஆனா அந்த மூத்த மகன் ஜெயன் இருக்கானே, அவனும் தன்னோட தம்பி மாதிரிதான் அப்பாவை கைவிட்டுட்டானா?
அங்கதான் விஷயமே மாறுது. ஜெயன் தன்னோட தம்பிய போன்றவன் கிடையாது. அவனுக்கு கடவுள் பக்தியும் பெற்றோர் மேல ஒரு கடமை உணர்வும் இருக்கு. அப்பா செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் ஒரு மகனா தன் கடமையை சரியா செய்யணும்னு நினைக்கிறவன் அவன். கொட்டி தீர்க்கிற அந்த மழையில 8 கிலோமீட்டர் தள்ளி உள்ள சுடுகாட்டுக்கு அந்த ஓட்ட வண்டி நடுவழியில பழுதாகி ஒரு வழியா மாலை 4 மணிக்கு அவங்க போய் சேர்றாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் ஜெயனுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டமே காத்திருக்கு. இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டிய கர்த்தா அப்படிங்கிற முறைப்படி அவன் கையில தீச்சட்டியை ஏந்தி இருக்கான். சாஸ்திரப்படி அவனால அந்த தீச்சட்டியை கீழே வச்சுட்டு பிணத்தை தூக்க முடியாது. ஆனா உடம்ப தூக்க ஆள் இல்லையே. அதுதான் பிரச்சனை. அவனும் அவனுடைய மச்சனனும் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பக்கம் விடாம பெய்யிற அடைமழை, மறுபக்கம் தன் கையில சுட்டுக்கிட்டு இருக்கிற தீச்சட்டி, இன்னொரு பக்கம் அனாதையா மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்பாவோட உடல். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைமை. அங்க அந்த சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க யாரா உதவி செஞ்சிருக்கலாமே. ஜெயனும் உதவிக்காக அங்க இருக்கிறவங்கள ரொம்ப கெஞ்சுறான். ஆனா பிணம் எரிக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் உடம்ப தூக்குற அளவுக்கு சுத்தமா இல்ல, கோபிக்காதீங்க, இன்னைக்கு எரிப்பது மட்டுமே என் வேலை அப்படின்னு ரொம்ப ஈவு இறக்கமே இல்லாம கைவிரிச்சிடுறான். சரி, அந்த டிரைவராவது உதவி பண்ணானா? அந்த டிரைவரோட மனநிலையே இன்னும் மோசம். அவன் பாடியை இறக்கி விட்டா நான் கிளம்புவேன், வண்டி ஓட்டுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடலை இறக்கின உடனே அதை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உத்தமன் கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அவரோட உடலை தூக்க 4 பேரு கூட வரலைங்கிறது தான் இங்க உண்மையான துரதிர்ஷ்டம். பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் நினைச்ச மனுஷனுக்கு அந்த பணம் அவரோட உடலை தூக்கி போடக்கூட உதவல. வேற வழியே இல்லாம ஜெயன் என்னதான் பண்ணா? வேற வழியே இல்லாம ஜெயன் தன் கையில இருந்த தீச்சட்டிய மழைநீர் படாதபடி ஓரமா வச்சுட்டு மனவழியோட தன் மச்சனனோட சேர்ந்து அப்பாவோட உடலை தூக்கி இறக்குறான். கர்த்தாவாக தீச்சட்டியே வச்சிருக்கிறவன் சாஸ்திரங்களை மீறி அதை கீழே வைக்கும்போது அவனோட மனசு எவ்வளவு வேதனையில உடைஞ்சிருக்கும்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும். மழை இன்னும் அதிகமா தான் கொட்டுது. மழை உத்தமனோட உடலை முழுவதுமா நினைக்குது. அப்போ ஜெயனுக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஆத்மா போகும்போதுதான் மழை பெய்யும் அப்படின்னு. ஓ, நம்ம ஊர்ல வழக்கமா சொல்ற ஒரு நம்பிக்கை தானே அது. ஆனா உத்தமனோட வாழ்க்கைய பார்த்தா அவர் ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த மழையில தான் அப்பாவோட உடல் நனைறத பாக்குற ஜெயனுக்கு அது ஒரு நல்ல ஆத்மாவுக்கான ஆசீர்வாதமா சுத்தமா தெரியல. மாறா தான் அப்பா தன் தாத்தா பாட்டிய கைவிட்ட பாவம்தான் இப்போ அவரை தூக்க கூட 4 பேர் இல்லாத இந்த அநாத நிலைக்கு காரணங்கிற உண்மை அவனுக்கு புரியுது. ஜெயனோட வச்சின யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு வரலான்னு போறான். கொஞ்ச நேரத்துல மழையில நனைஞ்சபடியே வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் அங்க வராங்க. யாருமே இல்லாதப்போ சம்பந்தமே இல்லாத 2 வயசானவங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு உதவிக்கு வந்திருக்காங்களா? ஆமா, அந்த வண்டி டிரைவர் போகும்போது யாரோ உதவி கேக்குறதா சொன்னதை அறிஞ்சு எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாம அவங்க வர்றாங்க. அந்த முதியவர் ஜெயன் கிட்ட வந்து ரொம்ப இயல்பான தமிழ்ல பேசுறார். இந்த சமயத்துல உதவி செய்யலைன்னா நாம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு அவர் சொல்றார். வாவ், இதை விட ஒரு உன்னதமான ஒரு வரியை யாராலும் சொல்லிட முடியாது. உத்தமன் தன்னோட பெத்தவங்களை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தினாரோ இப்ப அதே வயசுல இருக்கிற முகம் தெரியாத 2 பேர் அவரோட உடம்ப தூக்க வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கரெக்ட். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஜெயன் அந்த முதியவரை தன் சொந்த தாத்தாவாகவே உருவகப்படுத்தி பார்க்கறான். அவன் இழந்த அந்த உறவு முகம் தெரியாத ஒரு மனிதர் மூலமா அவனுக்கு மீண்டும் கிடைச்சது போன்ற ஒரு உணர்வு அது. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ என்ன பிரச்சனை? உடம்ப தூக்கத்தான் ஆள் கிடைச்சிடுச்சே. அந்த முதியவரோட சேர்ந்து அந்த பாட்டியும் உத்தமனோட உடலை தூக்க முன் வராங்க. இத பார்த்த அந்த பிணம் எரிக்கிறவர் பெண்கள் பிணத்தை தூக்க கூடாது, அது சாஸ்திரப்படி தப்பு அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. மறுபடியும் சாஸ்திரமா? உத்தமனோட உடம்பு மழையில அனாதையா கிடந்தப்போ இந்த சாஸ்திரம் எல்லாம் எங்க போச்சு? இதுக்கு அந்த பாட்டி என்ன பதில் சொன்னாங்க? அந்த பாட்டி சும்மா விடல. அவங்க கொடுத்த பதிலடி ரொம்ப சிறப்பானது. இறந்தவரை பார்த்தால் என் மகனை போல இருக்கார், இவரை எடுத்து போக இங்க ஆள் இல்ல, நாங்க 3 பேரும் இவரை தூக்கி தகன மேடையில வைக்கிறோம், அதுக்கு பிறகு நீங்க உங்க சாஸ்திரங்களை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ரொம்ப பிரமாதம். அதாவது குருட்டு நம்பிக்கைகளை விட மனிதாபிமானம் தான் எப்பவுமே மேலானதுங்கிறத அந்த பாட்டி ரொம்ப தெளிவா உணர்த்திட்டாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் மனுஷங்களுக்கு தானே தவிர மனுஷங்க அதுக்காக இல்ல. மனித நேயம் அப்படிங்கறது எந்த விதிகள் கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கறத இந்த காட்சி நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. இந்த காட்சியை அப்படியே மனசுல நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு வழியா அந்த இறுதி பயணம் தொடங்குது. மழையில ஜெயன் தீச்சட்டியை ஏந்தி முன்ன நடக்கிறான்.
முன்பக்கம் அந்த உடலை யாருமே முகம் தெரியாத அந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் சுமந்து வராங்க. பின்பக்கம் அவனோட மச்சினை தாங்கி பிடிச்சிருக்கான். பென்ஸ் கார்ல சுத்தின உத்தமனோட உடல் கடைசியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர்களோட தோள்கள்ல ஏறி தகன மேடையை அடையுது. ரொம்ப கவித்துவமான ஆனா அதே சமயம் ஒரு விதமான வலிய தர்ற காட்சி இது. நாம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நம்மளோட இறுதி பயணத்துல நம்மள சுமக்க போறது மனிதர்கள் தானே தவிர பணக்கட்டுகளோ நம்ம வாழ்ந்த பகட்டான வாழ்க்கையோ கிடையாது. உண்மைதான். காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதும் ஜெயன் தன்னோட நன்றிய காட்டணும் அப்படிங்கறதுக்காக தன் கையில இருந்த 5000 ரூபாயை எடுத்து உதவி செஞ்ச அந்த முதியவர்கிட்ட நீட்டுறான். ஆனா அவங்க அந்த பணத்தை வாங்க மறுத்துடுறாங்க. பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் ஜெயனோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவன். இன்று நீ உன் அப்பாவுக்கு செஞ்ச கர்மா நாளை உன்னை காப்பாற்றும், இத மனசுல வச்சுட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கள் 2 பேரும் அந்த மழையிலேயே மெதுவா விலகி நடந்து போறாங்க. அந்த நிமிஷத்துல ஜெயனுக்கு தான் அப்பா இறந்துட்டா அப்படிங்கிற வலியை விட தான் அப்பா தன்னோட பெற்றோருக்கு எதுவுமே செய்யலையேங்கிற குற்ற உணர்ச்சியும் வலியும் தான் ரொம்ப அதிகமா தெரியுது. உதவி செஞ்ச இவங்க ஏன் என் தாத்தா பாட்டியா இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஜெயன் ரொம்ப ஏங்குறான். கர்மாவோட சுழற்சி இங்க எவ்வளவு விசித்திரமா வேலை செஞ்சிருக்கு பாருங்க. உத்தமன் தன் பெற்றோரை நிராகரிச்சார். ஆனா அவரோட இறுதி காலத்துல முகம் தெரியாத ஒரு முதிய தம்பதியினர் வந்து அவரோட உடலை சுமந்து அவருக்கு இறுதி மரியாதை செஞ்சிருக்காங்க. நிச்சயமா இது எதேச்சையா நடந்தது இல்ல. உத்தமன் தன் பெற்றோருக்கு செய்ய தவறிய கடமைய இந்த பிரபஞ்சம் வேறொரு வடிவத்துல செஞ்சு முடிச்சிருக்கு. அதே சமயம் ஜெயன் ஒரு மகனா தன் கடமையை சரியா செஞ்சான் இல்லையா, அதனாலதான் அந்த முதியவர்கள் அவனுக்கு உதவி செய்ய வந்தாங்க. நாம செய்யற தீமைக்கும் கர்மா உண்டு, நன்மைக்கும் கர்மா உண்டுங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆழமான விவாதம் இது. நைத்ருவனோட அப்பாவன் அதிர்ஷ்டம் கதை மூலமா நாம இன்னைக்கு பல விஷயங்களை அலசி இருக்கோம். ஆமாங்க, வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிற ஆடம்பர பொருட்களோ நம்ம பேங்க் பேலன்ஸோ எதுவுமே நம்மளோட இறுதி பயணத்துல எந்த பயனும் தராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம செய்யற மனிதநேய செயல்களும் நம்ம உறவுகள் மேல நாம காட்டுற உண்மையான பொறுப்புகளுமே இறுதி வரைக்கும் நமக்கு துணை நிற்கும். இதெல்லாம் பேசும்போது உங்ககிட்ட, அதாவது இதை கேத்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு தோணுது. சொல்லுங்க. சாதாரணமா நாம எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்காக எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைக்க போறோம், என்ன கார் வாங்கி கொடுக்க போறோம்னு தான் ரொம்ப சிந்திக்கிறோம். ஆனா இந்த கதையை கேட்கும்போது ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருது. நாம எத்தகைய கர்மாவை, எந்த அளவிலான மனிதாபிமானத்தை நம்ம குழந்தைகளுக்கு முன்னுதாரணமா விட்டு செல்ல போறோம்னு நாம என்றைக்காவது தீவிரமா யோசிச்சிருக்கிறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி. நம்ம வாழ்நாளின் இறுதி கட்டம் உத்தமனுக்கு வந்தது போல ஒரு இருண்ட மழையா வந்து கொட்டும்போது அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே நம்மள சுமக்க போறது யாரு? நாம பேங்க்ல சேர்த்து வச்ச பணமா, இல்ல நாம நம்ம வாழ்நாள் முழுக்க அன்பால சம்பாதிச்ச மனிதர்களா? இந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான சிந்தனையோடு உங்களை நான் விட்டு செல்கிறேன். நன்றி.